இப்போ மெக்சிகோவே பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. எதனாலன்னு பார்த்தோன்னா, மெக்சிகன் மிலிட்ரி வந்து அந்த ஊரோட மிகப்பெரிய ட்ரக் லார்டான எல் மேன்சோவை கொலை பண்ணியிருக்காங்க. யார் இவர், எப்படி இவரை கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மெக்சிகோவை பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்கணும். மெக்சிகோ மற்ற ஊர்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஊர். இப்போ மெக்சிகோவை வந்து 2 பேர் நடத்துகிறாங்க. ஒன்று வந்து கவர்மெண்ட்டு, இன்னொன்று வந்து கார்டல். இன்னும் கேட்டால் கார்டல் தான் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரசிடெண்ட்டாக வர்றதுக்கு இவங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. அதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நார்கோஸு, எல் சாப்போ அப்படிலாம் சீரீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஓடிடி வந்த டைம்லலாம் ஃபஸ்ட்டு நான் பார்த்த சீரிஸ் வந்து இந்த எல் சாப்போ, நார்கோஸ் அதெல்லாம் பார்க்கும்போது என்ன வாழ்க்கை இது, யாரா அவனுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும், ரொம்ப கொடூரமான ஆளுங்க. அவங்க தான் அந்த கவர்மெண்ட்டே நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா லெவல்லையும் அவங்களுக்கு லிங்க் இருக்கும். இந்த மெக்சிகோவில் இந்த கார்ட்டெல்லாம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன கதை மாதிரி சொல்கிறேன். இந்த சினோலோவா கார்ட்டல்னு ஒன்று இருக்குது, அதுதான் வந்து எல் சாப்போவோட கார்ட்டல். அவங்க பையன் தான் இப்போ பார்த்துட்டு இருக்காரு. அவரை வந்து ஒரு வாட்டி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மெக்சிகன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ரைட் பண்ணி எல் சாப்போவோட பையனை பிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான நடந்தது என்னென்னா, ஒரு பார்ட்டி நடக்குது, அங்கே வந்து ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு தகவல் வருது. போகிறாங்க, பிடிக்கலான்ட்டு போகிறாங்க. பார்த்தா எல் சாப்போவோட பையன் அங்கே வந்திருக்காரு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்குது. அப்புறம் வந்து அவங்க ரைஃபிள்லாம் தூக்கி அவர்கிட்ட காட்டுறாங்க. மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி. அவரில் ரிலாக்ஸ் டென்ஷன் ஆகாதீங்கன்னு அவர் கன் எடுத்து கொடுத்துட்டு வாங்க போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் எல் சாப்போவோட சன்னை பிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. அந்த மெக்சிகன் சிட்டியே வந்து அந்த சினோலோவா கார்ட்டல் கையில் எடுத்துட்டாங்க. ஃபுல்லாக ரோட்டில் கன்னோட சுற்றிட்டு இருக்காங்க. இந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அவங்க ஃபேமிலிலாம் இருக்க குவார்ட்டர்ஸ் ஃபுல்லாக ஹாஸ்டேஜ் எடுத்துட்டாங்க. ஃபுல் சிட்டியே கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. அங்கங்கே பஸ் எல்லாம் எரிக்கிறாங்க, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நெகோசியேஷன் நடக்குது. இதை பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நம்ம நினச்சா என்ன பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி, நீங்களே விட்டுருங்க அப்படின்னு மாதிரி ரோட்டில் மிலிட்ரியும் கார்ட்டலும் நெகோசியேஷன் பண்ணி கையெல்லாம் குத்துட்டு போகிறானுங்க. குத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க சன்னை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானாங்க. அந்த டைம் வந்து மிலிட்ரியாலே அவங்கள எதுவும் பண்ண முடியல அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த கார்ட்டெல்லாம் பவர்ஃபுல்லானவங்க. இப்போ இந்த இன்சிடென்ட்டுக்கு வருவோம், எப்படி எல் மென்சோவை பிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இது வந்து பிப்ரவரி 22 நைட்டு வந்து ரைட் பண்ணியிருக்காங்க, சண்டே. இது எப்படின்னா, இந்த அலஸ்கோ சிட்டி ஃபுல்லாக மவுண்டன் சிட்டி, அதில் இவங்களுக்கு சொந்தமான ஒரு வீடு இருக்குது. அங்கே வந்து இந்த எல் மென்சோ வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்காரு. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் மெக்சிகோவில் இருந்த இல்லை வேர்ல்டில் இருந்த டாப் கார்ட்டல் லீடர்ஸ், இப்போ எல் சாப்போவாக இருக்கட்டும், பப்லோ எஸ்கோபாராக இருக்கட்டும், இல்லை எல் மென்சோவாக இருக்கட்டும், எல்லாருமே பொண்ணுங்களால் தான் மாட்டியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்காரு. என்னன்னா, இந்த மெக்சிகோ இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் சரி, யூஎஸ் இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப வருஷமாக இதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப நாள் வந்து கோஸ்ட் மோடாக இருக்கார், எங்கேயுமே பார்க்க முடியாமல். அவரை வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க கேர்ள் ஃப்ரெண்டு தான் வந்து துப்பு கொடுத்ததாக சொல்கிறாங்க. இவர் மேலே வந்து ஒரு 15 மில்லியனுக்கு வந்து ப்ரைஸும் இருக்குது, இவரை பிடிச்சி கொடுங்களுக்கு. அந்த கேர்ள் ஃப்ரெண்டே வந்து உண்மையான கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை இன்டெலிஜென்ஸ் வந்து பிளான் பண்ணப்பட்டதான்னு தெரில. அந்த மாதிரி அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. இவங்க தெரிஞ்சு ஃபுல்லாக சரண்டர் பண்ணி அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அங்கே இருந்து கிளம்பினோடனே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க திருப்பி ரெசிஸ்ட் பண்ணிடுறாங்க, திருப்பி அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து சண்டை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து தப்பிச்சு இந்த காட்டுக்குள்ளே போனதாக சொல்கிறாங்க. அந்த மவுண்டன்ஸ்குள்ளே போயிருக்காங்க. இவங்க துறைச்சிது போய் அவங்கள அட்டாக் பண்ணியிருக்காங்க. 3 பேரை வந்து பிடிச்சிருக்காங்க, எல் மேன்சோ. அதுக்கப்புறம் வந்து கூட 2 பாடி கார்ட்ஸை பிடிச்சிட்டு அவங்க பயங்கரமாக அடிப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்கள ஹெலிகாப்டரில் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது போகிற வழியிலே இருந்துட்டாங்க. திருப்பி அவங்க ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. இந்த விஷயம் வந்து வெளியே தெரிய வருது, இந்த மாதிரி தலைவனை கொண்டாங்க அப்படின்ற மாதிரி. அந்த கார்ட்டல் பயங்கரமாக இறங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்டேட்ஸ் மெக்சிகோவில் ஃபுல்லாக ரோடை பிளாக் பண்ணிட்டாங்க. அங்கங்கே பஸ் எரிக்கிறது, போலீஸ் ஸ்டேஷன் எரிக்கிறது, பெட்ரோல் பங்க் எரிக்கிறது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வயலன்ஸில் ஈடுபட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பின்னாடி வந்து நெகோசியேஷன்ஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு வார்னிங் மாதிரி. இப்போ ஏன்னா வந்து இப்போ பயங்கர போட்டி நடக்கும். இப்போ வேக்யூம் மாதிரி தலைவன் போயிட்டா அடுத்து யார் பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி போட்டி நடந்துகிட்ருக்கோம். பின்னாடி நெகோசியேஷன் நடந்துகிட்ருக்கோம் கவர்மெண்ட் கிட்ட. இந்த மாதிரி இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னா நீங்கள் இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வந்து ஒரு தப்பான முடிவு தான் நினைக்கிறேன். இவங்க பண்ணது முக்கியமான ரீசனே வந்து ட்ரம்ப்போட ப்ரெஷர்னால தான் இது பண்ணிக்கிறாங்க. இப்போ ட்ரம்ப் அவர் ப்ரெஷர் கொடுத்துட்டு அவர் வீட்டில் இருந்துருவார். இப்போ சமாளிக்க போகிறது மெக்சிகன் கவர்மெண்ட் தான். அதே மாதிரி இதோட கிரெடிட்ஸ் கூட பார்த்தோன்னா ட்ரம்ப் தான் எடுக்க பார்த்தார். நாங்கள் யூஎஸ் ஆர்மி தான் அவரை கொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கு மெக்சிகன் கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு, அவங்க வந்து இன்டெலிஜென்ஸ் தான் கொடுத்தாங்க, பண்ணது ஃபுல்லாக மெக்சிகன் ஆர்மி தான் சொல்லி அவங்க பிரசிடென்ட்டே ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இல்லைனா ட்ரம்ப் அந்த கிரெடிட்ஸும் தூக்கிட்டு போயிருப்பார். நம்ம படத்தில் பார்ப்போம் இந்த ட்ரக் லார்டோட பவர்லாம் எப்படின்னு. அதை உண்மையாக ஒருத்தன் வாழ்ந்தே இருந்திருக்கான். இந்த எல் மென்சோ வந்து 2015 போலீஸ் பிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து
பயங்கரமாக சுத்து போட்டு மெக்சிகன் ஆர்மி வந்து ஹைவேலாம் பிளாக் பண்ணி அவரை கார்னர் பண்ணிட்டாங்களாம். கார்னர் பண்ணதுக்கப்புறம் அவரோட கார்ட்டல் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்தது. உடனே மெக்சிகன் ஆர்மி என்ன பண்ணாங்களாம், ஹெலிகாப்டர் அனுப்புனாங்களாம் பிடிக்கிறதுக்காக. இவர் பார்த்தனா இங்கேருந்தே ஹெலிகாப்டர் அடித்து காலி பண்ணாங்களாம். அப்போ தான் வந்து அவரோட பவரே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. இப்போ அவர் இறந்ததுக்கப்புறம் பயங்கரமாக கலவரம் போயிட்டு இருக்கு மெக்சிகோவில். பார்த்தனா அவங்க மிலிட்ரி கெட்டப் மாதிரி இருக்காங்க. நார்மலாக துப்பாக்கி வச்சுட்டு இந்த தாலிபான்ஸ் மாதிரிலாம் இல்லை, ஃபுல் மிலிட்ரி சூட் போட்டுக்கிட்டு கன்னெல்லாம் வச்சுக்கிட்டு. ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு 2 பேர் குடுகுடுன்னு ஓடி வந்து பெட்ரோல் பங்க்கில் ஒருத்தன் பெட்ரோல் போட்டுட்டு இருக்கான். அவனை அப்படியே மிரட்டி ஓட விட்டு, இந்த பங்க்கில் இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஓட விட்டுட்டு அந்த ஹோஸை பிடுங்கி தண்ணி அடிக்கிற மாதிரி ரோட்டில் அடிச்சுட்டு அதை கொளுத்தி விட்டுட்டு போகிறானுங்க. அந்த மாதிரி பயங்கர கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மெக்சிகோவே தம்பிச்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த காட்டில் வந்து யார் டேக் கேர் பண்ண போகிறான்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு, ட்ரக்கோட இதுவே முடிஞ்சிருச்சுன்றாங்க. ஆனால் அப்படி முடிகிற விஷயமே இல்லை. ஏன்னா அவர் ஒரு ஆர்மி மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. இப்போ மெக்சிகோவோட பிரசிடென்ட் என்ன சொல்கிறாங்க, யாரும் பயப்படாதீங்க, அமைதி நிலைக்கு கொண்டு வந்துட்டோம், ரோட்லலாம் வந்து ஒரு 10,000 சோல்ஜர்ஸ் வந்து பாதுகாப்பு பணியில் இருக்காங்க, பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான நிலை என்னன்னு பார்த்தானா, மிலிட்ரி கிட்ட எவ்வளோ ஆளுங்க இருக்கோ அதோட அதிக ஆள் வந்து இந்த கார்ட்டல் வச்சுருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஃபீஃபாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஃபீஃபாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது போல். ஏன்னா ஃபீஃபாவோட பிரசிடென்ட் வந்து லாஸ்ட் டைம் வந்து ட்ரம்ப்புக்கு பீஸ் ப்ரைஸ்லாம் கொடுத்தாரு. அவர் வந்து இந்த பீஸுக்கெலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இந்த இடத்துலலாம் கண்டிப்பாக கேம் நடத்த முடியாது. அதுவும் இல்லாமல் அந்த கார்ட்டல்ஸுமே வந்து அமெரிக்கன்ஸ் மேலே ரொம்ப கடுப்பாக இருக்காங்க. இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண பார்ப்பாங்க. இப்போ ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள வந்து ஹாஸ்டேஜ் பண்ணுறது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து ஃபீஃபா அங்கே நடக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு எவனும் மெக்சிகோ பக்கமே போக மாட்டான் போல், அப்படி தான் இருக்குது. இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி பார்த்தாலே அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து வந்து இன்றைக்கி மெக்சிகோலே ஒரு மிகப்பெரிய கார்ட்டல் ஆர்கனைசேஷனை உருவாக்கியிருக்காரு. அதை பற்றி பார்ப்போம். இவர் பிறந்தது வந்து 1966 மெக்சிகோவில் மீச்சோகேன் ஒரு இடம். இப்போ கணக்கு பண்ணி பார்த்தா இவருக்கு 60 வயசு ஆகுது. அங்கே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வில்லேஜில் ரொம்ப புவரான ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலியே வந்து இந்த அவகேடோ ஃபார்மில் ஒர்க் பண்ணுறவங்க. இவர் வந்து 5th கிரேட் வரைக்கும் படித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே படிக்க முடியல. மெக்சிகோவை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் நல்லா விளையும். ஒன்று அவகேடோ, அதுக்கப்புறம் வந்து கஞ்சா அங்கே பயங்கரமாக விளையும். அங்கே நிறைய கஞ்சா ஃபார்ம்லாம் இருக்குது. ஒரு 14 வயசில் இவர் வந்து அந்த ஃபார்ம்ஸை வந்து கார்ட் பண்ணுற வேலைக்கு போகிறாரு. அங்கே பாதுகாப்பு வேலைக்கு 14 வயசுலேயே கன்னெல்லாம் போட்டுட்டு அந்த ஃபார்ம்லலாம் வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டாக அந்த மாதிரி போகிறாரு. அப்போ தான் யோசிக்கிறாரு, என்ன இது வில்லேஜஸ் அதில் ஃபார்மில் வேலை செய்கிறோம், அவ்வளோ சம்பாதிக்க மாட்டான், அந்த காட்டிலலாம் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறாரு. 2 வழி தான் இருக்குது. ஒன்று நம்ம இங்கேருந்து கிளம்பிடணும், அப்படி இல்லைன்னா காற்றலில் போய் சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாரு. அவர் 2மே பண்ணுறாரு. அவரோட 18 வயசில் வந்து யுஎஸ்ஐக்கு போயிடுறாரு. இல்லீகலாக அங்கே யுஎஸ்ஐக்கு போயிட்டு கலிஃபோர்னியாவில் இருக்கார். 1980ஸ்லேருந்து 1990s வரைக்குமே யுஎஸ்ஏல தான் இருக்கார். சின்ன சின்ன தப்புலாம் பண்ணி அப்பப்போ மாட்டுறாரு. 1991 இவரும் அவங்க அண்ணனும் சேர்ந்து ஹெராயின் கடத்தி ஒரு கேஸில் மாட்டுறாங்க. இவர் சின்னவர்னால இல்லை நான் தான் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறாரு. இதுவே அவங்க அண்ணன் மாட்டியிருந்தால் லைஃப் சென்டென்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அந்த குற்றத்தை எடுத்துகிட்டு ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் ஜெயிலில் இருக்கார். ஜெயில் முடிஞ்சோடனே இவர் திருப்பி மெக்சிகோக்கே அனுப்பிச்சிடுறாங்க. அங்கே தான் ட்விஸ்ட்டு. மெக்சிகோ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போய் போலீஸில் ஜாயின் பண்ணிட்டாரு. ஏன்னா அது போலீஸில் ஜாயின் பண்ணுறாருன்னு பார்த்தா, திருந்திட்டாரான்னு பார்த்தா, போலீஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இவங்க கார்ட்டலெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, போலீஸில் இருக்க கரப்டான ஆஃபீஸர்ஸ் யார் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸில் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. அங்கேருந்து வந்தோடனே அவங்க சொந்த ஊரான மிச்சோகேனில் வந்து ஒரு கார்ட்டலில் சேர்றாரு. மெலினியோ கார்ட்டல் அப்படின்ற மாதிரி ஒரு கார்ட்டலில் சேர்றாரு. இந்த கார்ட்டல் வந்து சினோலோவா கார்ட்டல், எல்சாபோவோட கார்ட்டலுக்கு வந்து அதோட சேட்டலைட் டிவிஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சின்ன கார்ட்டல். அதில் வந்து அசாசினேஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணுறாரு. இப்போ கார்ட்டல்லாம் ஒரு பக்கம் வந்து இந்த லேப் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருப்பாங்க, இன்னொரு பக்கம் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி, இன்னொரு பக்கம் வந்து இந்த அசாசின் குரூப் ஒன்று இருக்கும். இவங்க எல்லாமே இந்த லேபு ப்ரொடியூஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அந்த மாதிரி இருப்பாங்க. எவன்லாம் குறுக்கில் டேஞ்சராக வரானோ அவனை போட்டு தள்ளுறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அந்த குரூப்பில் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரேங்கிங்கில் அதிகமாக வராரு. இதெல்லாம் வந்து 2003, 2004 அந்த டைமில் நடக்குது. அப்புறம் வந்து இவங்களுக்கு ஒரு போட்டி வருது. இப்போ மெக்சிகோவில் வந்து அது டெரிட்டரி தான். ஒரு கார்ட்டல் வந்து ஒரு இடத்த வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு சண்டை வருது. லாஸ் சாட்டஸ்னு ஒரு குரூப் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. நிறைய பேர் இறந்துடுறாங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, இவங்க தப்பிச்சு போகிறாங்க. அந்த டைம் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மெலினியோ கார்ட்டலோட ஃபேமிலி ஒருத்தங்க இருப்பாங்க, வெலின்சியா ஃபேமிலின்ட்டு. அந்த ஃபேமிலி சேர்ந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுறாரு. அந்த குரூப்லவே ஆயிடுறாரு, அந்த ஃபேமிலியாக ஆயிடுறாரு. இந்த மெலினியோ கார்ட்டலில் வந்து ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, நாச்சோன்னு ஒருத்தர். அவர் யாருன்னா எல்சாப்போவோட ரைட் ஹேண்டு. அவர்கிட்ட பழக்கம் ஏற்படுது. அவர் தான் இந்த பிஸ்னஸ்லாம் எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லித்தராரு. எப்படி சைனாலேருந்து கெமிக்கல்ஸ்லாம் கொண்டு வர்றது, எப்படி ப்ராப்பராக பெரிய ஸ்கேலில் பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி யூஎஸ்ஏக்கு போகிறது எல்லாமே கற்றுக்கிறாரு. 2010 வந்து அந்த நாச்சோஸை வந்து கவர்மெண்ட் போட்டு தள்ளிடுறாங்க. அப்போ வந்து இவருக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இந்த மெலினியோ கார்ட்டலை வந்து தலைமை ஏற்கிறது,
இல்லைனா சினலோவா கார்ட்டலில் அடுத்த ஸ்டெப்பு போகிறது. அவர் என்ன பண்ணுறது, ரெண்டுமே வேணாண்டா நான் ஒன்று புதுசாக ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி CJNGன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அலுஸ்கோ நியூ ஜெனரேஷன் கார்ட்டல் அப்படின்ற மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. இது எப்படின்னா அவர் இந்த நாச்சோ கிட்ட கற்றுக்கிட்ட பிஸ்னஸ் மாடல் எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி இந்த அசாசினேஷன் குரூப்பில் இருந்து வயலன்ஸ் எடுத்துக்கிறாரு. எப்படின்னா பிஸ்னஸ் வந்து வேறு லெவலில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சைனாலேருந்துலாம் கெமிக்கல்ஸை வர வச்சு இந்த சிந்தட்டிக் ட்ரக் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி பயங்கர வயலண்ட்டான இது. இப்போ எதாவது தப்பு பண்ணானா உன்னை உயிரோட மரத்தில் கட்டி வச்சு உன்னை ஓப்பன் பண்ணி ஹார்ட் எடுக்கிற அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இப்போ மற்ற சினோலோவா கார்ட்டலில் பொறுத்த வரைக்கும் இந்த போலீஸு, இந்த கவர்மெண்ட், இந்த பொலிட்டீஷியன் கிட்டலாம் கரப்ஷனில் இது பண்ணுவாங்க. இவங்க கரப்ஷனும் பண்ணுவாங்க, உன்னை போட்டும் தள்ளுவாங்க, ரொம்ப வயலண்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப முக்கியமான ஆளாக மாறுறாரு. அந்த மாதிரி 2010 இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ட்ரக் சாம்ராஜ்யத்தையே வச்சுருக்காங்க. 2015 வந்து இவங்க பெருசாகிறத பார்த்துட்டு கவர்மெண்ட் இவரை போட்டு தள்ளலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த ட்ரூப்ஸ்லாம் வராங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதனால தான் ஹெலிகாப்டர் வந்தோன்னே இங்கேருந்து பொட்டுன்னு போட்டாங்க. இவங்க எப்படின்னா ஒரு ஆர்மி மாதிரி, இவங்க கிட்ட டேங்க்ஸ் இருக்குது, ராக்கெட் லான்ச்சர், அவங்க யூனிஃபார்ம் எல்லாமே மிலிட்ரி யூனிஃபார்ம், சேட்டலைட் ஃபோன் எல்லாமே பக்கா செட்டப்பாக இருப்பாங்க. இவங்க எப்படி சொல்கிறது, ரொம்ப வயலண்ட்டான கார்ட்டல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த மிலிட்ரி ஹெலிகாப்டர் ஷூட் பண்ணது தான் மெக்சிகன் ஹிஸ்ட்ரியிலே ஃபஸ்ட் டைம் வந்து மிலிட்ரியை டேரெக்டாக அட்டாக் பண்ணுறது. எப்போவுமே கார்ட்டெல்லாம் மிலிட்ரி வரும்போது ஓடிடுவாங்க, இவங்க திருப்பி அடிக்க ஆரம்பித்தாங்க. இவங்க அந்த ஹெலிகாப்டர் அட்டாக் பண்ணுவோம், கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, மிலிட்ரியை அட்டாக் பண்ணுற அளவுக்கு வந்துட்டார், அவங்க கொஞ்சம் அஃபென்சிவாக போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, போயிட்டு இதே மாதிரி இப்போ எப்படி அவரை கொலை பண்ணோடனே மெக்சிகோ சிட்டியை பற்ற வைக்கிறாங்களோ அந்த மாதிரி 2050 மெக்சிகன் சிட்டியை எரிய விட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் இவரை அட்டாக் பண்ணுறதான் மெக்சிகோவை காப்பாற்றுறான் அப்படின்னு பார்க்கும்போது இவரை விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி 2015 தான் லாஸ்ட்டாக இவர் மேலே கை வச்சது. அதுக்கப்புறம் அவர் மேலே கை வைக்கவே இல்லை. இந்த 2015 2025 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரக் சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தலைவன் ட்ரம்ப் என்ட்ரி கொடுக்குறாரு. இவரோட ஹிஸ்ட்ரிக்கும் இவரோட ஃபேஸுக்கும் பார்த்தா சம்மந்தமே இல்லை. அவரோட ஃபோட்டோலாம் பார்த்தா யாருங்க இவர் பேங்க்கில் வேலை செய்கிறவரான்ற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கார். அவரோட ஒரு கால் ரெக்கார்டிங் வந்து லீக் ஆகிட்டு இருக்கு. 2016 லீக் ஆனது. இப்போ வந்து அது பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் பார்த்தோன்னா அவர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி டெல்டா அப்படின்னு கேட்குறாரு. டெல்டானா போலீஸா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பக்கம் இருந்து ஆமாம் யார் நீங்கள், யூ மதர் ஃபக்கிங் அப்படின்ட்டு அவர் பயங்கர அசிங்கமாக போட்டு இந்த மாதிரி எல் மென்ஷோ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு 30 பேர் வந்து எங்கள் இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு நான் ட்ராக் பண்ணிட்டேன். இப்போ நீ அவருக்கு மட்டும் கால் பண்ணி சொல்லனா அந்த 30 பேரையும் நான் கொன்றுவேன். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்கிட்ட காசு வாங்கினதெல்லாம் மறந்துட்டிங்களா, என்கிட்ட காசெல்லாம் வாங்கும்போது நல்லா தானே வாங்கினீங்களா, பண்ணிங்களா அப்படி இப்படின்னு பயங்கரமாக போட்டு திட்டுறாரு. ஆப்போசிட்டில் இருக்க போலீஸ் பார்த்தனா சார் அப்படி இல்லை சார் நான் சொல்கிறேன் சார் தபரே இப்போ நீ சொல்லன்னு வச்சுக்கோ, ஏன் முதல்ல உன்னை தான் எக்ஸாம்பிளாக நான் கொண்டு காட்டுவேன், நீ பார்க்குறியா இப்போ நீ பார்க்குறியான்னொடனே இவர் போலீஸில் இல்லை சார் நான் உங்களுக்கு தெரியும்ல சார், நான் உங்கள் டீம் தான் சார், உங்களுக்காக தான் சார் ஒர்க் பண்ணுறேன், நான் சொல்கிறேன் சார்னா அவர் அந்த பக்கம் இருந்து இப்போ நீ இந்த காலை மட்டும் கட் பண்ணுன்னு வச்சுக்கோ, என்ன நடக்குது பாருன்றாரு. இவர் இல்லை சார் நான் கால் கட் பண்ண மாட்டேன், நான் இன்னொரு ஃபோனில் தான் பண்ண போகிறேன், நான் வந்து உங்கள் டீம் தான் இவர் பார்த்தா கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. அதுலேயே தெரியுது ஒருத்தரோட பவர் எப்படி இருக்குன்னு. அவர் நினச்சாருன்னா அந்த ஃபோன் கால் மூலியமாகவே போலீஸ் மொத்த பேரையும் காலி பண்ணிடுவேன், இப்போ நீ இந்த ஃபோனை மட்டும் என்ன ஆவற பாருன்ற மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமாக மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த போலீஸே ரொம்ப கன்வின்ஸ் ஆகிடார். இல்லை சார் நான் சொல்கிறேன் சார், தெரியும் சார், உங்களை பற்றி தெரியும் சார், நம்ம டீம் தான் சார், நான் பேசி முடிக்கிறேன்னு கடைசியில் இவர் ரொம்ப நல்லவர் போல இருக்கு. சாரி நான் கொஞ்சம் அசிங்கமாக பேசிட்டேன், அதுக்கு சாரி தான், என் லாங்குவேஜுக்கு சாரி அப்படிலாம் சொல்லிட்டு சரி சீக்கிரம் ஆளுங்களாம் போக சொல்லி ஃபோனை வைப்பார். அந்த ஆடியோ வந்து இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்ன சொல்கிறாங்கன்னா இவர் சாவறதுக்கு முன்னாடி அந்த ஆடியோ வந்ததுன்றாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து இது 2016 அப்போ மெக்சிகன் போலீஸ் அவர் மிரட்டின ஆடியோ. அந்த ஃபோன் கால்லே சொல்லுவார், உங்கள் வீட்டு நாயை கூட நான் விட்டு வைக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவார். இவர் 2019 அப்புறமே காணாமல் போயிட்டார். எங்கே போனாருன்னே தெரியல. இவரை பற்றி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகலை, ஒரு இன்டர்வியூ கிடையாது, ஒரு ஆடியோ கிடையாது. இவரோட அப்பப்போ இந்த மாதிரி ஃபோனில் பேசுகிற ஆடியோ மட்டும் வரும். அவர் எங்கே இருந்தாருன்னே கண்டுபிடிக்க முடியல. நிறைய பேர் சொன்னது என்னென்னா அவர் இறந்துட்டாரு, அவர் கிட்னி ஃபெயிலியர் வந்து இறந்துட்டாரு, அப்படி இல்லைன்னா யாராவது இவர் கொலை பண்ணியிருப்பாங்க, இல்லை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிவிட்டு அவர் எங்கேயோ தப்பிச்சு போயிருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ரொம்ப நாள் அவர் வெளியே வராமலே இருந்தார். 2025 வந்து ட்ரம்ப் வந்து இந்த ஆர்கனைசேஷன் CJNGயை வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த ஃபினடாயில்னு ஒரு ஓபியாய்டு ட்ரக்ஸ் இருக்குது, இந்த சிந்தட்டிக் ட்ரக், லேப்லேயே பண்ணுற ட்ரக்கு, அதை வந்து பயங்கரமாக USA கொண்டு போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி இல்லீகலாக விற்கிற ட்ரக்ஸ் எல்லாம் வந்து தடை பண்ணிட்டே வராரு. இந்த பக்கம் பார்த்தா இவங்க பின்வழியாக மெக்சிகோலேருந்து இந்த மாதிரி ட்ரக்ஸை விட்டுட்டே இருக்காங்க. என்னடா இதுன்னு பார்க்கும்போது எப்படி சொல்கிறது, இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணியே 5 லட்சம் பேர்கிட்ட இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த இஷ்யூ வந்து USA ரொம்ப சீரியஸாக எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தான் இவங்களை வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவங்கள பிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி USA வரதுக்கு 2 முக்கியமான பைப் லைன் இருக்குது. அதில் ஒன்று வந்து இந்த கார்ட்டல்
வெல் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதனால் இவங்களை பிடிச்சே ஆகணும்னு ட்ரம்ப் பயங்கரமாக ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கும். இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து எல் மேன்சோவை வந்து கொண்டுட்டாங்க, இதுக்கப்புறம் வந்து மெக்சிகோவில் ட்ரக்லாம் ஒழிஞ்சிரும், இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிருமான்னு பார்த்தா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எப்படி சொல்கிறது, 1980ஸ்லேருந்து இது தொடர்ந்து இந்த ட்ரக் கல்ச்சர் இருந்து தான் இருக்குது. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துட்டே தான் இருக்காங்க. இப்போ இந்த கார்ட்டில் எடுத்துக்கிட்டால் கூட அவருக்கு பசங்க இருக்காங்க, அவங்க சிப்ளிங்ஸ்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் எடுத்து நடத்துவாங்க. அது மட்டும் இல்லை, சரி இந்த இவ்வளோ பெரிய கார்ட்டல் வந்து தலை இல்லைன்னொடனே மற்ற சின்ன சின்ன கார்ட்டல்லாம் வந்து நம்ம அந்த இடத்த பிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. மெக்சிகோலலாம் ட்ரக்குலாம் ஒழிய வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன நடக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ மெக்சிகன் கவர்மெண்ட் வந்து எல் மேன்சோவை வந்து அசாசினேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சரி, இவரை அசாசினேட் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் மெக்சிகோவில் ட்ரக் ஒழிஞ்சிருமா, இல்லை அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.